ஓம் சாந்தி 31-10-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இன்காக்னிட்டோ சால்வேஷன் ஆர்மி, அதாவது மறைமுகமான ஆன்மீக மீட்பு படையினராக இருக்கிறீர்கள். நீங்கள் முழு உலகத்தையும் மீட்க வேண்டும். மூழ்கியிருக்கும் படகுகளை கரை சேர்க்க வேண்டும். கேள்வி: சங்கமத்தில் தந்தை முழு கல்பத்திலும் இல்லாத எந்த ஒரு பல்கலைக்கழகத்தை திறக்கிறார், அதாவது யூனிவர்சிட்டியை திறக்கிறார்? பதில்: ராஜ்யத்தை அடைவதற்காக படிக்கக்கூடிய இறை தந்தையின் பல்கலைக்கழகம் அல்லது காலேஜை சங்கமத்தில் தந்தை திறக்கிறார். இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி முழு கல்பத்திலும் இருப்பதில்லை. இந்த யூனிவர்சிட்டியில் படிப்பை படித்து நீங்கள் டபுள் கிரீடமுடைய ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிறீர்கள். அதாவது இது எப்படிப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா, முழு யூனிவர்ஸ்லையும் இருக்கு. இங்க நீங்க படிச்சீங்கன்னா முழு யூனிவர்ஸ்க்கு நீங்க ராஜா ஆயிடுவீங்க அப்படின்றார். அதுவும் டபுள் கிரீடதாரி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆயிடுவீங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளை, முதலில் பாபா கேட்கிறார், இங்கு வந்து அமரும் போது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கிறீர்களா? ஏனென்றால் இங்கு உங்களுக்கு எந்த ஒரு தொழிலோ உற்றார் உறவினர்களோ கிடையாது. நாம் எல்லையற்ற தந்தையை சந்திப்பதற்கு செல்கிறோம் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வருகிறீர்கள். அதாவது இன்றைக்கு ஃபர்ஸ்ட் பாபா மீட், இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் பாபா மீட். பாபாவும் அதை பற்றி சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. சென்டருக்கு வரும் போதே எந்த சிந்தனையில் வரோம்? இன்றைக்கு நாம் எல்லையற்ற தந்தையை சந்திப்பதற்கு செல்கிறோம் என்ற எண்ணத்துல தானே வரீங்க. பாரலோகீக தந்தை இந்த ஷரீரத்தை கடனாக எடுத்திருக்கிறார். இவர் மூலம் புரிகிறார். எல்லையற்ற தந்தை வந்து கற்றுக் கொடுப்பது ஒரு முறைதான் நிகழ்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதின் மூலம் உங்களுடைய படகு கரை சேர்ந்துவிடும். ஒவ்வொருவருடைய படகும் மூழ்கி இருக்கிறது. யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு படகு கரை சேரும். ஓ படகோட்டியே, என்னுடைய படகை கரை சேர்த்து விடு என்று பாடுகிறார்கள் அல்லவா? உண்மையில் ஒவ்வொருவரும் அவரவருடைய முயற்சியின் மூலம்தான் அக்கறைக்கு செல்ல வேண்டும். அதாவது பாபா என்ன புரிய வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, நான் படகோட்டி தான், உங்களுடைய வாழ்க்கை என்ற படகை கரை சேர்க்க தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்க கரை சேரணும்னா உண்மையிலும் நான் சேர்க்க மாட்டேன், நீங்க உங்களுடைய முயற்சியின் மூலமாக தான் அக்கறைக்கு போகணும் அப்படின்றார். எப்படி போகணுன்றதுக்கான வழி சொல்றேன், யுக்திகள் சொல்றேன், அல்லது டைரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்றார். மற்றபடி உங்களுடைய முயற்சி தான் அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். அவை அனைத்தும் உலகாய விஷயங்கள், இது ஆன்மீக விஷயமாகும். ஆத்மா இப்பொழுது புதைக்குழியில் மாட்டிக்கொண்டு விட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காணல் நீரின் உதாரணம் கொடுக்கிறார்கள் அல்லவா? அதாவது மான் தண்ணீர் இருக்கிறது என்று நினைத்து செல்கிறது, பிறகு ஏமாந்து போகிறது. உலகாய விஷயங்களும் இது போலதான். அதுபோல மனிதர்கள் கூட தூரத்திலிருந்து பார்க்கும் போது இதெல்லாம் சுகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இது நமக்கு சுகம் கொடுக்கும் அப்படின்னு வந்து போறாங்க, ஏமாந்து போயிடுறாங்க, புதைக்குழியில மாட்டிக்கிறாங்க. இந்த விகாரங்கள் நமக்கு சுகம் கொடுக்கும், இதுதான் வாழ்க்கை, பணம் நமக்கு சுகம் கொடுக்கும், வசதி நமக்கு சுகம் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் மாட்டிக்கிறாங்க, ஏமாந்து போயிடுறாங்க. பூமியில மட்டும் இல்லை, கடல்ல கூட சுழல் எல்லாம் இருக்கும் இல்லையா?
சில நேரங்களில் கப்பல், படகு போன்றவைகளும் சுழலில் மாட்டிக்கொள்கிறது. பிறகு அதை மீட்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மீட்பு படையினர். நீங்கள் ஆன்மீக மீட்பு படையினர். அனைவரும் மாயை என்ற புதைக்குழியில் கழுத்து வரை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியேறுவது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் வழி சொல்ல முடியும். உங்களை ஆன்மீக மீட்பு படையினர் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஸ்ரீமத் மூலம் அனைவருக்கும் வழி சொல்கிறீர்கள். இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் 5 விகாரங்கள் என்ற புதைக்குழியில் மாட்டிக்கொண்டு அசுர வம்சத்தினர்களாக இருக்கிறார்கள். தெய்வீக வம்சத்தினரை அசுர வம்சத்தினர் சென்று வணங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் முழுமையாக விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். அதேபோல் சந்நியாசிகளையும் வணங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்களும் வீடு வாசலை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள், தூய்மையாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சந்நியாசிகளுக்கும் தேவதைகளுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. இந்த நேரத்தில் தந்தைதான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தேக அபிமானத்தில் இருப்பவர்கள் மற்றும் ஆத்ம அபிமானத்தில் இருப்பவர்களுக்கிடையே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். தேக அபிமானத்தினால் நீங்கள் விழுந்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். தந்தை ஒரே ஒரு முறை வந்து உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். அதனால நம்ம எவ்வளோ உயர்ந்த நிலை அடைகிறோம். இந்த ஞானம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது, பிறகு மறைந்து விடும். ஆத்மா தன்னுடைய தந்தையே, ஹே தந்தையே, வந்து அமைதி கொடுங்கள் என்று நினைவு செய்கிறது. இங்கு கர்மேந்திரியங்களின் மூலம் பாகத்தை நடித்து கொண்டிருக்கும் போது அமைதி எப்படி கிடைக்கும்? ஆகையால சாந்தி தாமத்துல சாந்தி கிடைக்கும், சத்தியுகத்திலையும் சாந்தி இருக்கும் அப்படின்னு சொல்றார். எப்பொழுது இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது உலகத்தில் அமைதி இருந்தது. ஆனால் கல்பத்தின் ஆயுள் லட்ச ஆண்டுகள் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே பாவம் மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதாவது சாந்தி தாமத்துல உங்களுக்கு சாந்தி இருக்கும், இன்னொரு இடமும் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்துல சரீரம் இருந்தாலோ கர்மேந்திரியங்கள் மூலம் காரியங்கள் செய்தாலோ அங்கேயும் அமைதி இருக்கும். ஆனால் கல்பத்தினுடைய ஆயுள் அதிகரிச்சுட்டாங்க, எத்தனையோ லட்ச ஆண்டுகள் அப்படின்னு சொன்னதுனால யாரும் அதை பத்தி சிந்திக்கிறது இல்லை. முக்திக்கு போனா போதும்னு நினைக்கிறாங்க. எப்பொழுது இவர்களுடைய ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் இருந்தது. வேறு எந்த கண்டத்திலும் இதுபோல் ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் வேண்டும் என்று சொல்வதில்லை. நாம் இப்பொழுது ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுடைய ஆத்மா அறிந்திருக்கிறது. அங்கு நாம் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருப்போம். தந்தை நமக்கு அனைத்தையும் கொடுத்து விடுகிறார். யாரும் நம்மிடமிருந்து ராஜ்யத்தை அபகரிக்க முடியாது. பாபா அனைத்தையும் கொடுத்துடுறார், நமக்கு வேண்டியது எல்லாமே கொடுத்துடுறார். கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அது சேஃபா வச்சிருக்கணும் இல்லையா, சேஃப்டியும் வேணும் இல்லையா. அதுக்கு சொல்றார், சத்தியுகத்துல உங்களிடமிருந்து ராஜ்யத்தை யாரும் அபகரிக்க முடியாது அப்படின்றார். அதற்கு காரணம் தூய்மை. ஆகையால் ஆஸ்தியையும் கொடுத்து தூய்மையாக்கி தகுதியானவர்களாக கூட ஆக்குறார். ரிலிஜன் இஸ் மைட், தர்மத்தில்தான் சக்தி இருக்கிறது என்று பாடப்படுகிறது. சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தில்தான் சக்தி இருக்கிறது. இந்த தேவதைகள்தான் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறார்கள். வேறு யாரும் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவது கிடையாது.
மகா வீரர்கள்தான் ராஜ்யத்தை அடைகிறார்கள். ஆத்மாவிற்குள் சக்தி எப்படி வருகிறது என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்களாகிய நாம் சத்தோ பிரதானமாக இருந்தபோது தூய்மையாக இருந்தோம். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தில் அவசியம் தூய்மையானவர்கள்தான் இருப்பார்கள். இவை அனைத்தும் இப்பொழுது புத்தியில் வருகிறது. எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஆன்மீக மீட்பு படையினரை தனக்கும் மற்றும் அனைவருக்கும் சரியான வழியை சொல்ல வேண்டும். முழு உலகத்தையும் விஷக்கடலிலிருந்து மீட்பதற்கு தந்தைக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞான யோகத்தின் மூலம் தூய்மையாகி ஆத்மாவை அலங்கரிக்க வேண்டும், ஷரீரத்தை அல்ல. ஆத்மா தூய்மையாகுவதின் மூலம் ஷரீரத்திற்கு தானாகவே அலங்காரம் ஏற்பட்டுவிடும். வரதானம், தூர விலகுவதற்கு பதிலாக ஒவ்வொரு நொடியும் தந்தையின் துணையை அனுபவம் செய்யக்கூடிய நிச்சய புத்தியுடைய வெற்றியாளர் ஆகுங்கள். வெற்றியாளர் ஆகுக என்ற வர்தானம் அடைந்த ஆத்மா ஒவ்வொரு நொடியிலும் தன்னை தந்தையின் துணையின் கீழ் இருக்கும் அனுபவம் செய்வார்கள். அவர்களுடைய மனதில் சங்கல்பத்திலும் கூட துணையற்ற அல்லது தனிமையின் அனுபவம் ஏற்படாது. அதாவது எனக்கு யாரும் இல்லை, எனக்கு துணை இல்லை அப்படின்னு அந்த தனிமையை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஒருபோதும் மனசோர்வு அல்லது அல்பகால எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் ஏற்படாது. அவர்கள் ஒருபோதும் எந்த காரியத்திலும் பிரச்சனையிலும் மனிதரிடம் இருந்தும் தூர விலக மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே, எதிர்நோக்கி கொண்டே, உதவியாளராக இருந்து கொண்டே எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வில் இருப்பார்கள். வெற்றியாளர் அப்படின்னா எதையும் பார்த்து பயந்து ஓட மாட்டாங்க, முடியாதுன்னு போயிட மாட்டாங்க. அது எந்த காரியமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், மனிதராக இருந்தாலும் ஒதுங்க மாட்டாங்க, விலகி போயிட மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே, அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டே, மனிதர்களுக்கு உதவியாளர்களாக இருந்து கொண்டே எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வில் இருப்பாங்க அப்படின்றார். அவங்க தான் வெற்றியாளர் ஆக முடியும். ஸ்லோகன், ஒரு தந்தையின் துணையில் இருங்கள், மேலும் தந்தையையே தன்னுடைய துணைவராக ஆக்கி கொள்ளுங்கள். பாபாவின் கம்பெனியில் இருக்கணும், பாபாவையே தன்னுடைய கம்பெனியனாக ஆக்கிக்கணும். அவ்யக்த சமிகை, தெய்வீக புத்தி என்ற விமானத்தின் மூலம் அனைத்தையும் விட உயர்ந்த சிகரத்தில், அதாவது உயர்ந்த நிலையில் நிலைத்திருங்கள். அவ்யக்த வதனவாசியாகி உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பம் என்ற உதவியின் அலைகளை பரப்புங்கள். யோகத்தின் பிரயோகத்தின் மூலம் துக்கத்தில் அசாந்தியில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சாந்தி மற்றும் சக்தியின் சகாஷ் கொடுங்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ
உந்தன் நினைவில்தான் உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே நொடியினில் பஸ்மம் ஆகிறதே ஆவோ உனக்கு சமம் ஆவோ ஆவோ உனக்கு சமம் ஆவோ உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான் லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான் உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான் உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன் உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன் விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய் விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய் பாபா உனை நான் மறவேனே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே இனில் பஸ்மம் ஆகிறதே ஆவோ உனக்கு சமம் ஆவோ உனக்கு சமம் ஆவோ உனக்கு சமம் ஆவோ உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ உனக்கு